இப்பொழுது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூதனமான ஒரு திருட்டு என்பது வந்து டார்க் வெப். இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, பல நிறுவனங்களுடைய டேட்டாஸும் டார்க் வெப்பில் உலா வருகிறது. டார்க் வெப் என்று சொல்லுகின்ற அந்த பதம் எதை நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள்? டார்க் வெப் என்ற போது நாங்கள் இந்த இன்டர்நெட் என்று நாங்கள் ஜென்ரலாக பொதுவான இணையதளமோ, பொதுவாக இணையதளம், பாவனையில் இருக்கக்கூடிய இணையதளங்கள் 5% தான். உலகில் இருக்கக்கூடிய வலைத்தளத்திலே 5% வலைத்தளங்கள் தான் பாவனையில் நாங்கள் டே டு டே லைஃபில் ஆக்சுவலி யூஸ் பண்ற வலைத்தளங்களாக இருக்கின்றது. மிகுதி 95% வலைத்தளங்கள் பாவனையில் அல்ல, சாதாரண மனிதர்களால் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 95%-இல் 1%, அந்த 95% டீப் நெட் என்று சொல்வார்கள். இதை சர்ஃபஸ் நெட் 5% வந்து சர்ஃபஸ் நெட், அதுக்கப்புறம் 95% டீப் நெட், அந்த 95%ல 1% வந்து டார்க் நெட் என்று சொல்கிறாங்க. அது டீப் நெட் வந்து ஜென்ரலாக பயன்படுத்துகிறார்கள் வந்து இந்த ரிசர்ச் கம்பெனிஸ், நாசா மாதிரி ரிசர்ச் கம்பெனிஸ், அப்படி இல்லாட்டி பெரிய யூனிவர்சிட்டிஸ் ஒரு சைலண்டான ரிசர்ச், இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏஐ ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் ரிலேட்டட் கம்போனன்ட்ஸ் வந்து டீப் நெட்டில் இருக்கும். அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் அக்சஸ் பண்ணலாம். இந்த ChatGPTன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ChatGPT, கூகுள் ஜெமினாய், இந்த மாதிரி நிறைய ஏஐ என்ஜின்ஸ் வந்து எங்கள் பாவனைகள் இருக்கிறது. அந்த ChatGPTக்கு அந்த டீப் நெட்டில் இருக்கின்ற விடயங்களை அலசி ஆராய்வதற்கான அனுமதி உள்ளது. ஒரு மனிதனாகிய எனக்கோ உங்களுக்கோ அந்த அனுமதி இல்லை, எல்லா மனிதர்களுக்கும். அதனால் தான் ChatGPT மிகச் சிறப்பான ஒரு ரிசல்ட்ஸை எங்களுக்கு கொடுக்கிறது. டார்க் நெட் அந்த மறைத்து வைக்கப்பட்ட 95% மிகவும் பிரியோசனமான அந்த வலைத்தளத்தில் ஒரு பானையில் ஒரு துளி பதம் நஞ்சு போன்று ஒரு % டார்க் நெட் என்று அழைக்கப்படுகிறது. அது ஏன் டார்க் நெட் என்று சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், அதில் நடக்கின்ற பல டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நான் வந்து பணம் சம்பந்தமான டிரான்சாக்ஷன்ஸை சொல்லவில்லை, பணமும் இருக்கிறது, டேட்டா டிரான்சாக்ஷனும் இருக்கிறது. அதில் நடைபெறுகின்ற விடயங்கள் அனைத்துமே சட்ட விதிகளுக்கு புறம்பானது. உதாரணமாக ஒரு கன், துப்பாக்கி போன்ற பொருட்களை நீங்கள் வாங்குவது சட்டத்துக்கு புறம்பானது. அதை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் டார்க் நெட்டில் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. போதை வஸ்து பொருட்கள் வாங்குவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. மற்றும் மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய பல மூவிகள், அது சம்பந்தமான விடயங்களுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. டார்க் நெட்டில் ஹேக்கர்ஸ் என்று சொல்வார்கள். ஹேக்கர்ஸ், அதாவது ஹேக்கர்ஸை வந்து நீங்கள் டார்க் நெட்டில் வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலேயே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இலங்கையிலே ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, மிகவும் பிரசித்தமான பிரைவேட் யூனிவர்சிட்டி, 3-4 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மாணவன், அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியில் படித்த மாணவன், அவர் ஃபெயில் விடுகிறார். ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்து 2 தரம் 3 தரம் திருப்பி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறார். அவரால் முடியவில்லை. பட் ஆஃப்டர் 1 or 2 years சடன்லி அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறார். இது மிகவும் பிரசித்தமான ஒரு இலங்கை கொழும்பில் இருக்கின்ற பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம். ஸோ எவ்வாறு அவர் அதை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷனின் பொழுது தெரிய வந்த உண்மை, அவர் டார்க் நெட்டில் ஒரு ஹேக்கரை ஹையர் செய்திருக்கிறார். அந்த ஹேக்கர் மூலமாக டேட்டா பேஸை ஹேக் பண்ணி அதில் தன்னுடைய மார்க்குகளை மாற்றியிருக்கிறார்.